நம்ம கேட்டோன்னு மட்டும் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையுமே ரூல் பண்ணிட்டு இருந்த டேரக்டர்ஸ் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த 3 பேருமே. அண்ட் போலீஸ் முத்திரையில் 3 சிங்கத்தை மட்டும்தானடா பார்த்துருக்கீங்க, பின்னாடி 4ஆவதா ஒரு சிங்கம் இருக்குன்ற மாதிரி இந்த வரிசையில் 4ஆவதா ஒரு டேரக்டர் இருக்காரு. ஸோ அவர் வேற யாரும் இல்லை, டேரக்டர் ஹரி அவர்கள் தான். அண்ட் இவங்க 4 பேரையுமே நம்ம தமிழ் சினிமாவுடைய ஒன் ஆஃப் த லெஜெண்டரி டேரக்டர்ஸ்னு தாராளமாக சொல்லிடலாம். இவங்க 4 பேருடைய படங்களுக்காகவே ஒரு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸே இருக்காங்க. அண்ட் இந்த 4 பேருடைய அருமை பெருமைகளை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். நான் விடிய கூட சொல்லிக்கிட்டே போவேன், ஆனால் நீங்கள் உட்காந்து கேட்டுட்டு இருப்பீங்களான்னு தான் எனக்கு தெரியாது. அதனால ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே சொல்லிடுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சங்கர் சாரை பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் சங்கர் அப்படின்னு சொன்னாலே உடனே பிரம்மாண்டம் அப்படின்னு தான் ஞாபகம் வரும். ஏன்னா இந்த பிரம்மாண்டம் அப்படின்ற ஒரு விஷயம் மூலியமாக தான் ஆடியன்ஸ் கூட நம்ம சங்கர் சார் வந்து பயங்கர கனெக்ஷனில் இருந்தார். அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இன்னைக்கு வர நிறைய படங்களில் பெருசாக பயங்கரமாக கிராண்டாக செட்டு போட்டு செம்மையாக பாட்டெல்லாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நார்மலான விஷயமா மாறிடுச்சு. ஆனால் அதே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தில் ஒரு ஃபைட் சீனோ இல்லை பாட்டோ வந்து பயங்கர கிராண்டாக எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி ஆகும்னா, இது வந்து சங்கர் படமான்னு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த பிரம்மாண்டம் அப்படின்ற ஒரு விஷயம் மூலியமா ஆடியன்ஸோட பயங்கரமா கனெக்ட் ஆயிருந்தாரு சங்கர் அவர்கள். அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தை பயங்கர கிராண்டா எடுக்க முடியும்னா அது சங்கரால மட்டும்தான் எடுக்க முடியும்ன்ற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாரும் அவ்வளோ நம்பிக்கையோட இருந்தாங்க சங்கர் சார் மேல. அண்ட் அதே மாதிரி தான் நம்ம மணிரத்னம் அவர்களுமே நம்ம ரஜினி சாருடைய இந்த ஃபேமஸ் டெம்ப்ளேட் இருக்குல்ல, ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்ற மாதிரி, இந்த டெம்ப்ளேட் யாருக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னா அது நம்ம மணிரத்னம் அவர்களுக்கு மட்டும்தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம மணிரத்னம் அவர்களுடைய படங்கள்ல அவர் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமுமே வால்பேப்பர் ஷாட் அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்கும். முக்கியமா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நாயகன் படத்துல வர இந்த இந்தியா கேட் ஃப்ரேமும் நம்ம தளபதி படத்துல வர சன்செட் ஃப்ரேமும், இந்த 2 ஃப்ரேம்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் சினிமாவுடைய ஒன் ஆஃப் த லெஜெண்டரி ஃப்ரேம்ஸ்னு சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி நம்ம மணிரத்னம் சார் கிட்ட இருக்கிற ஒரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற டைரக்டர்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் ஒரு சீனை கன்வே பண்ணணும் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னா அந்த சீனை வந்து டயலாக் மூலியமா தான் ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணுவாங்க. ஆனா மணி சாரை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவர் வைக்கிற ஃப்ரேம்லயே ஆடியன்ஸ்க்கு அந்த சீன் என்னங்கிறத கன்வே பண்ண ட்ரை பண்ணுவாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ரஜினி சாருடைய தளபதி படத்துல இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம ரஜினி சார் ஃபர்ஸ்ட் டைம் சோபனா மேம் சன்ரைஸ் ஆகிற டைம்ல தான் பாப்பாரு. ஸோ அந்த சன்ரைஸ் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நம்ம ரஜினி சாருக்குள்ள காதல் மலர்றத மீன் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல இன்னொரு சீன் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம சொன்ன அந்த ஐகானிக் ஷாட், அந்த சூரிய அஸ்தமனம் ஆகிற ஷாட். ஸோ அந்த சூரியன் அஸ்தமனம் ஆகிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அவ்வளவுதான் ரஜினி சாருக்குள்ள இருந்த காதல் வந்து முடிஞ்சு போச்சு. சோபனா மேம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சாரை விட்டு போயிடுவாங்க. ஸோ அதை தான் வந்து மணி சார் வந்து இந்த ஃப்ரேம் மூலியமாவே ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட யூனிக்கான விஷயங்களை நம்ம மணிரத்னம் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 படம் ஒரு சரியா பண்ணல அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு வந்து அவரை கலாச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வரிசையில் வந்து இன்னும் 2 டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் சாரும் ஹரி சாரும் இருக்காங்க. இவங்க 2 பேரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க 2 பேருமே KS ரவிக்குமார் சாருடைய மறு உருவம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா KS ரவிக்குமார் சாருடைய படங்கள்ல எப்பவுமே ஸ்கிரீன் பிளே வந்து செம்ம எங்கேஜிங்கா இருக்கும். இவரை பத்தி பேசும்போது கண்டிப்பா இந்த விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம இண்டஸ்ட்ரியில எப்பவுமே நிறைய கண்டென்ட் படங்கள் வரணும்னு தான் ஆசைப்படுவோம். ஸோ அந்த கண்டென்ட் படங்கள் எல்லாமே ஒரு 1-2 தடவை நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது ஓகே, அதே படங்களை டிவியில போடும்போது அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து 2-3 தடவைக்கு மேல பார்க்க முடியாது. நம்ம ஒரு படம் டிவியில போடும்போது அந்த படத்தை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து கமர்ஷியல் படங்கள் மட்டும்தான். ஸோ அப்படிப்பட்ட கமர்ஷியல் சினிமான்ற கேட்டகரியில ஒரு கிங் வந்து நம்ம தமிழ் சினிமால இருக்காருன்னா அது நம்ம KS ரவிக்குமார் சார் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டுக்கு அடுத்தபடியா இன்னைக்கு மாடர்ன் டேல கமர்ஷியல் லெஜெண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பா ஏஆர் முருகதாஸ் சாரையும் ஹரி அவர்களையும் தாராளமா சொல்லலாம். இதுலயும் முக்கியமா ஏஆர் முருகதாஸ் சாருடைய படங்கள்ல அவர் கூட ஒர்க் பண்ற ஹீரோஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுடைய சினிமோகிராஃபில எல்லாம் ஏஆர் முருகதாஸ் சாரோட சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ண படங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அவங்க கெரியரோட டர்னிங் பாயிண்ட் மூவிஸாவே இருக்கும். அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம அஜித் சாருடைய தீனாவை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ தீனா படத்துக்கு அப்புறமா தான் நம்ம அஜித் சார் எல்லாருமே தலன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அண்ட் அந்த படத்துக்கு அப்புறமா தான் நம்ம அஜித் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவா மாறினாரு. அண்ட் அதே மாதிரி தான் நம்ம விஜயகாந்த் சாருடைய ரமணா படமும் ஆஃப்டர் 2000க்கு அப்புறம் நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு ரிலீஸ் ஆன படங்கள்லயே ரமணா படம் தான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் படம். அண்ட் அதே மாதிரி நம்ம சூர்யா சார் எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய கெரியர்ல வந்து ஏகப்பட்ட தரமான படங்கள் இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமான படங்கள் அப்படின்னா அது கஜினி 7ஆம் அறிவு தான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம விஜய் சாருடைய கெரியரே மாத்தின படம் அப்படின்னா அது நம்ம துப்பாக்கி படம் தான். ஏன்னா விஜய் சார் வந்து அவருடைய 50வது படமா பண்ண சுறா படம் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் படமா போயிடுச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் அவர் பண்ண எல்லா படமுமே ரீமேக் படங்கள் தான். விஜயால வெறும் ரீமேக் படம் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்ட எல்லாருக்குமே டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அவருடைய துப்பாக்கி படம் மூலியமா விஜய் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த துப்பாக்கி படத்தை நிறைய மொழியில ரீமேக்கும் பண்ண வச்சாரு. ஸோ இந்த மாதிரி அவர் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸுடைய கெரியர்லையுமே ஒரு கெரியர் சேஞ்சிங் மூவியை ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கொடுத்துருக்காரு. அண்ட் அதே மாதிரி தான் நம்ம ஹரி அவர்களும். ஸோ ஹரி அவர்களுடைய படங்கள் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ மனுஷன் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக எடுத்து வைப்பாப்ல. அண்ட் முக்கியமாக ஹரி சாருடைய படங்களில் எத்தனை பேர் இதை நோட் பண்ணிங்கன்னு தெரியல, அவருடைய படங்களில் மேக்ஸிமம் வில்லேஜ் லைஃபும் இருக்கும், சிட்டி லைஃபும் இருக்கும். ஸோ 2 விதமான லொக்கேஷனில் ஒரு படத்தை ஷூட் பண்ணாலும் ஸ்டோரி எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாது. படம் ஒரே
ட்ராக்ல தான் போகும். ஸ்டோரி அண்ட் லொகேஷன் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி பேலன்ஸ் பண்ணுவாரு. முக்கியமா இவருடைய படத்துல வந்து டயலாக்ஸ் எல்லாமே வெறித்தனமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய லெகசியை கிரியேட் பண்ண இவங்க 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாலோ ஆகிட்டு இருக்காங்க. முக்கியமாக இவங்களுடைய டைரக்ஷனில் வந்த படங்களை கொண்டாடின ஆடியன்ஸு இவங்களுடைய டைரக்ஷனில் இப்போ ரிலீஸ் ஆகிற படங்களை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலாச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாரும் ஃபெயில் ஆனதுக்கு என்ன காரணம், ஸோ இவங்க எல்லாரும் திருப்பி சக்ஸஸ் ட்ராக்குள்ளே வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் ஆக்சுவலாக நான் சொல்ல போகிற ரீசன்ஸ் எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன்ஸ் மட்டும் கிடையாது. என்னை சுற்றி இருக்கிற ஒரு 20-25 பேர்கிட்ட இவங்களுடைய சக்ஸஸ்க்கும் இவங்களுடைய ஃபெயிலுக்கும் என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்ன ரீசன்ஸ்லேருந்து ஒரு சில மெஜாரிட்டியான ரீசன்ஸை மட்டும் தான் எடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதோட சேர்த்து இவங்களுடைய ஃபெயிலியர்ஸில் மேஜராக நான் பார்க்கக்கூடிய ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பார்ட் 2 வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியான உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்.